ஃபிக்ஸ் பயாசிங், அதாவது நிலையான கோடல். அடுத்து இரண்டாவது செல்ஃப் பயாசிங். இது வந்துட்டு சொல்லுவோம் தற்கோடல் சொல்லுவோம். ஆகவே இன்னும் மிச்சமாக 2 இருக்கிறவங்களுக்கு யார் யாருன்னு சொன்னா எமிட்டர் பயாசிங், இதை சொல்லுவோம் காலிக் கோடல். அடுத்த ஒரு ஆள் இருக்காரு வோல்டேஜ் டிவைடர் பயாசிங். இதை சொல்லுவோம் அழுத்த பிரிப்பு கோடல். சரியா? இப்ப நாம் இன்றைய கிளாஸ்ல ஓகே இன்றைய கிளாஸ்ல நாம பார்க்க போறது வந்துட்டு காலிக் கோடல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் தந்த டியூட்டர் பிரிண்ட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நான் தந்த டியூட்டர் பிரிண்ட் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இதுல பாருங்க, அதாவது காலிக் கோடல். இப்போ காலிக் கோடல்ல தம்பி, காலிக் கோடல் நான் நினைக்கிறேன் சிலவங்க வந்துட்டு இதுல படிச்சவங்க இருப்பீங்க. 2 கிளாஸ் கொண்டு வரத்தால சிலவங்க படிச்சிருவீங்க, சிலவங்க படிக்காம இருப்பீங்க. அப்ப காலிக் கோடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எமிட்டர் பயாசிங், காலிக் கோடல் படம் இப்படி இருக்காரு. நம்ம இப்போ ஒரு தடை ஓகே. அப்ப காலிக் கோடல்ங்கிறவரு வேற ஒரு ஆளும் இல்ல, நிலையான கோடல். என்ன நிலையான கோடலுக்கு தான் என்ன செய்திருக்கோம் பாருங்க. நிலையான கோடலுக்கு இந்த ஒரு ஆரிங்கிற ஒரு தடை மட்டும்தான் நம்ம ஸ்பெஷலா போட்டிருக்கோம். என்ன இந்த ஆரிங்கிற தடை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இப்ப இது வந்துட்டு காலிக் கோடல்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த காலிக்கு ஒரு தடை ஒன்று போட்டீங்க. இப்போ காலிக்கு ஒரு தடை ஒன்று போட்டதுனாலதான் அது சொல்றாங்க என்ன காலிக் கோடல்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு நம்ம ஒரு தடை ஒன்று போடுற டைம்ல பாருங்க, இங்க போட பாருங்க. இப்ப ஒரு தடை ஒன்று போட்டிருக்கோம், ஆர்இ தடை. அப்ப இது ஆர்சி, இது ஆர்பி. அதே போல இவடத்துல சப்ளை கொடுக்கும், விசிசிங்கிற சப்ளை கொடுக்கும். அப்ப இதை கிரவுண்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த செல்லும் இதுல தடை, இந்த தடைக்கு பேர் சொல்லும் என்ன ஆர்பி, ஆர்சி, ஆர்இ. சரி, ஆர்சி, ஆர்இ. ஆகவே இதனூடாக வார மின்னோட்டத்தை செல்லுவோம் ஐசி. அதே போல இந்த ஆர்இ தடையினூடாக போற மின்னோட்டத்தை சொல்லுவோம் ஐஇ. அதே போல இந்த ஆர்பி தடையினூடாக போற மின்னோட்டம் சொல்லுவோம் ஐபி. நம்மளுக்கு தெரியும் கிர்ச்சாஃப் விதிப்படி நாம சமன்பாடு ஒன்று நம்மளுக்கு தெரியும். ஐஇ மின்னோட்டமானது ஐபி மின்னோட்டம் சக ஐசி மின்னோட்டத்தை கூட்டது சமனாரி. அதே போல உங்களுக்கு இன்னொரு தெரிஞ்சிருக்கும், ஐசி வந்துட்டு பீட்டா ஐபிக்கு சமன். ஐசி வந்துட்டு பீட்டா ஐபிக்கு சமனாரிப்பார். அதே போல இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி தந்தது ஐஇ மின்னோட்டம் அன்னளவாக ஐசி மின்னோட்டது சமன் இருக்கும். ஐஇ மின்னோட்டத்தை அன்னளவாக ஐசி மின்னோட்டது சமனாரி. சரி, இது இப்படியே இருக்கு. இந்த இன்புட் சைட்டுக்கு, அதாவது இந்த இன்புட் சைட்டுக்கு இவருக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ, யாரு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ யூஸ் பண்ண போறோம். இந்த இன்புட் சைட்டுக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணோம்னு சொன்னா, இங்க இருந்து அழுத்தம் போறாரு, விசிசிங்கிற அழுத்தம் போறாரு, இங்க வந்து சேர்ற டைம்ல 0 ஆகுறாரு. அப்ப விசிசின்னு சொல்லி போன அழுத்தம் இந்த இடத்துக்கு வர டைம்ல 0 ஆகுறாருன்னு சொன்னா, அப்ப எங்கேயோ விரயமாயிருக்காருன்னு சொல்லி அர்த்தம். அப்ப விரயமாயிருப்பார் எங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த ஆர்பி தடை, அதே போல இந்த சந்தி, இந்த சந்திக்கு சொல்லும் பி இ சந்தின்னு சொல்லும், பி இ சந்தின்னு சொல்லும். அதே போல இந்த தடை ஆர்இ தடை, இந்த 3லயும் தான் என்ன செய்ய அந்த வோல்டோட விரயமாயிருக்கு போகுது. ஆகவே விசிசி கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ இன்புட் சைட்டுக்கு அடுத்தம்னு சொன்னா
பாருங்க விசிசி சமன் விசிசி சமன் இப்ப இதனூடாக போற இதர வோல்ட் அளவு இதனூடாக போற மின்னோட்டத்தையும் இந்த தடை பெருமானதை வச்சு காணலாம். ஆகவே விசிசி சமன் ஐபி ஆர்பி பிளஸ் இந்த அழுத்தத்தை சொல்லுவோம் விபி சொல்லுவோம் விபி. அதே போல இந்த தடைக்கு சொல்லுவோம் ஆரி, இந்த தடைக்கு பேர் சொல்லுவோம் ஆரி. ஆகவே இதனூடாக போற வோல்ட் அளவு நாம் கிடைக்கலாம் ஐஇ ஆர்இ வச்சுக்கணும், ஐஆர்இ வச்சுக்கணும். இப்ப இது இன்புட் சைட்டுக்கு நான் எழுதிய சமன்பாடு. இப்ப இதுல வச்சு நான் என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளை பாருங்க, ஐபி கரண்டுக்குரிய சமன்பாட்டை பெறலாம். ஏலியா நான் உங்களுக்கு சொன்ன போலதான் இந்த ஐஇக்கு பதிலாக நான் ஐசியை பிரதிடலாம், ஐஇக்கு பதிலாக ஐசியை பிரதிடலாம். அப்படி பிரதிடுற டைம்ல இந்த ஐசிக்கு பதிலாக நான் பீட்டா ஐபி போடலாம், ஐசிக்கு பதிலாக யார பீட்டா ஐபியை போடலாம். அப்ப நான் டிரெக்டா இங்க போடணும் விசிசி சமன் ஐபி ஆர்பி பிளஸ் விபிஇ பிளஸ் இந்த ஐக்கு பதிலா பாருங்க, ஐக்கு பதிலா நான் யார போடலாம் ஐசியை போடலாம். அப்ப ஐசி சமன் பீட்டா ஐபின்னு தெரியும் உங்களுக்கு, ஐசி சமன் பீட்டா ஐபி சரி போர்ட்ல இல்ல நீங்க ஐசி சமன் பீட்டா ஐபின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. அப்படி என்றா பாருங்க விபிஇ இந்த ஐக்கு பதிலா நம்ம போட போற ஆள் யாரு பீட்டா ஐபி, பீட்டா ஐபி, பீட்டா ஐபி ஆர்இ, பீட்டா ஐபி ஆர். இப்ப பாருங்க இந்த சமன்பாடுல இதுல பாருங்க ஐபி இருக்கார், இதுலயும் ஐபி இருக்கார், இதுலயும் ஐபி இருக்கார், இதுலயும் ஐபி இருக்கார். அப்ப பாருங்க இப்ப விசிசி இங்க பிளஸ் பிபி இருக்கிறது, இங்க வர டைம்ல மைனஸ் பிபி வரும், மைனஸ் பிபி சமன் இதுலயும் பாருங்க இவர் போயிட்டாரு, இவர் இங்கல போயிட்டார், இவர் இல்லாம இங்கல போயிட்டார், இவர் இங்கல வந்துட்டாருன்னு சொன்னா இதுல மிச்சமா இருக்கிறது ஐபி ஆர்பி பிளஸ் பீட்டா ஐபி ஆர்இன்னு சொல்லி இருக்காரு. இப்ப இதுல நாம பிள்ளைகள் பாருங்க ஐபிய பொதுவா எடுக்கலாம், ஐபிய பொதுவா எடுத்தோம்னு சொன்னா ஐபி பொதுவா எடுத்தோம்னு சொன்னா இதுல மிஞ்சப்படுறால் ஆர்பி, ஆர்பி பிளஸ் இதுல மிச்சப்படுறால் யாரு பார்க்கலாம் நீங்க, இதுல மிச்சப்படுறது பீட்டா ஆர்இ, பீட்டா ஆர்இ. ஓகே, இப்ப நாம என்ன செய்யலாம் பாருங்க, இப்ப இவரோட என்ன செஞ்சிருக்காரு ஐபி வந்துட்டு இவரோட பெருக்கப்பட்டு இருக்காரு, ஐபி வந்து இவரு பெருக்கப்பட்டு இருக்காரு. இப்ப நான் இதை வந்துட்டு இங்கால சைட்டுக்கு அதாவது இந்த பெருக்குப்படுறதை இதால கொண்டு வந்து சொன்னா ஐபி சமன் பிசிசி மைனஸ் விபிஇ, இந்த பெருக்குப்படுற அவ்வளவு போய் கீழே வருவாங்க ஆர்பி பிளஸ் பீட்டா ஆர்இ. ஆகவே இது வந்துட்டு ஐபி காண்றதுக்குரிய சமன்பாடு எங்க எமிட்டர் பைசிங்ல காலி கோடல்ல ஐபி காண்றதுக்குரிய சமன்பாடு. அதே போல பிள்ளை பாருங்க இப்ப இந்த சமன்பாடை குயிக்கா கொப்பி பண்ணி எடுங்க, நம்ம அடுத்தது விசிஇக்குரிய சமன்பாட்டையும் டிரைவ் பண்ணி அதாவது இதுல கணக்கு பார்த்து எடுப்போம். இப்ப இந்த சமன்பாடை வந்த முறையை குயிக்கா நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நான் இத கழிச்சு விடுறேன். இப்போ நான் யாருக்கு எடுக்க போறேன் இப்ப சமன்பாடு பிசி அதாவது அடுத்து சிஇ இந்த அழுத்தம் காண்றதுக்குரிய சமன்பாடை கண்டுபிடிக்க போறேன்.
இப்ப இவரை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல ஐபியை கண்டுட்டேன்னு சொன்னா அடுத்தது ஐசியை காணலாம். ஐசி சமன் பீட்டா ஐபின்னு சொல்லி போட்டு காணுவீங்க. ஐசியை காணுவீங்க. ஓகே, இது ஒரு சமன்பாடு. இது வந்துட்டு ரெகுலரான சமன்பாடு. ஓகே, இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம் நம்ம? இப்ப இவருக்குரிய அழுத்தம் காரணத்துக்கு இந்த அவுட்புட் சைட்டுக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ யூஸ் பண்ண. ஆகவே KVL for output side KVL for output side பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த அழுத்தம் VCC என இந்த அழுத்தம் VCC. அப்ப அந்த VCCங்கிற அழுத்தம் இவரத்து வரக்குள்ள 0 வராரு. ஆகவே எங்க விரயமாயிருப்பான்னு சொல்லி பார்த்தா இந்த தடையில விரயமாயிருக்கார், அதே போல இந்த சந்தியில விரயமாயிருக்கார், அதே போல இந்த தடையில விரயமாயிருக்கார். ஆகவே VCC சமன் இதனூடாக போற மின்னோட்டத்தை வச்சு அந்த தடையை வச்சு இந்த வோல்ட் அளவு விரயமாகிற வோல்ட் அளவு வரலாம். ICRC பிளஸ் VCE பிளஸ் IEREங்கிறது இவருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப VCE தான் நம்மளுக்கு தேவை. VCE தான் நம்மளுக்கு தேவைன்னு சொன்னா இப்ப VCE சமன் ICRC பிளஸ் இந்த IERE VCE சமன் இப்ப இவங்க ரெண்டு வரையும் செய்வாங்க, இங்க வந்து கழிவிடுவாங்க. VCC மைனஸ் இப்ப முதலாவது பாருங்க, இதுல IC இருக்காரு, இதுல IE இருக்காரு, இதுல IE இருக்காரு. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பாருங்க, ஐக்கு பதிலா நாம யார போடலாம்? ஐசிய போடலாம். ஐக்கு பதிலா ஐசிய போடலாம். இப்ப ஐசிய போட்டேன்னு சொன்னா ICRC அங்கெல்லாம் ICRE வரும். ICRC பிளஸ் ICRE வரும். அப்ப நாம அவங்கள அனுப்புற டைம்ல மைனஸ் ஐசிய பொதுவா அடுத்தோம்னு சொன்னா அங்க யாருக்கா RC பிளஸ் RE. சரியா? இப்ப இது வந்துட்டு யாரு? VCE-க்குரிய சமன்பாடு. சரி, இப்ப இதுல ஏன் இப்படி எமிட்டர் பயாஸ் ஏன் இவடத்துல தடை ஒன்று போட்டு செய்யறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்ப அதை கொஞ்சம் நோட்ஸ்ல பார்த்துக்கொள்ளுங்க. நோட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இக்கோடல் முறையின் போது நிரந்தர கோடல் சுற்றில் காலியுடன் தடை ஒன்று இணைக்கப்படும். அதாவது இந்த சுற்றுல நிரந்தர கோடல் தான் இவர், அதாவது இவங்க வலிமையா வந்துட்டு நிரந்தர கோடல் தான். நிரந்தர கோடல் என்று சொல்ற காரணம் ஏன்னு சொன்னா இந்த மின்னோட்டம் இந்த பி அடிக்கு நிரந்தரமாக ஒரு தடை ஒன்று இருக்காரு, RBங்கிற தடை ஒன்று இருக்காரு. ஆகவே நிரந்தரமா இவங்களுக்கு ஒரு வோல்ட் அளவு கிடைச்சு கொண்டுதான் இருக்காரு. இந்த பிக்கு நிரந்தரமான வோல்ட் அளவு கிடைச்சு கொண்டுதான் இருக்காரு. இப்ப அப்படி நிரந்தரமா இருக்கிற கோடலுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, இந்த RE தடை ஒன்று போட்டிருக்கேன் என்னன்னு. ஓகே, இக்கோடல் முறையின் போது நிரந்தர கோடல் சுற்றியும் காலியுடன் தடை ஒன்று இணைக்கப்படும். காலியின் கோடலின் போது காலியுடன் பயன்படுத்தப்படும் தடைக்கு சமாந்தரமாக கொள்ளளவி ஒன்று பேணப்படும். இப்ப இவருக்கு குறுக்கே நாம் என்ன செய்வோம் சொன்ன இந்த REக்கு குறுக்கே ஒரு கொள்ளளவி ஒன்று பேணப்படும். ஏன்னு சொன்னா இந்த RE வோல்ட் அளவை மாறாம பேணுறதுக்காக என்ன செய்யணும், நம்ம அப்படத்துல ஒரு கொள்ளளவி ஒன்று பயன்படுத்துவோம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொள்ளளவி பற்றி அறிவு ஒன்று இருக்கும். ஏன் கொள்ளளவி வந்துட்டு வோல்ட் அளவு அதாவது அதனூடாக மின்னோட்டம் போற டைம்ல அது ஏற்றங்களை சேமிப்பாரு. அப்ப திரும்ப அவரது ஏற்றம் குறையிற டைம்ல இவர் என்ன செய்வாரு, தன்கிட்ட இருக்கிறத பங்கிடுவார், என்ன தடைக்கு கொடுப்பாரு. ஓகே, காலிக்கோடலின் போது காலில் பயன்படுத்த தடைக்கு சம்பந்தமா கொள்ளளவு ஒன்று இணைக்கப்படுவதனால் VCE பெரும்பாலும் மாறாது பேணப்படும். அதாவது டிரான்சிஸ்டர் உறுதி நிலையில் பேணப்படும். டிரான்சிஸ்டரை தந்தியின் வெப்பநிலை அதிகமாகும் போது அதிகரிக்கும் சேகரிப்பான் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தி டிரான்சிஸ்டரை பாதுகாத்து சுற்றுகளில் பயன்படுத்துவதற்காக காலிக்கோடல் பயன்படுத்தப்படும். டிரான்சிஸ்டரின் சந்தியின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சேகரிப்பான் மின்னோட்டம் IC அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் காலி மின்னோட்டம் IE அதிகரிப்பனால் RE தடையினூடாக அழுத்த வீழ்ச்சி அதிகரிக்கும். அதாவது இதுல வந்து நான் ஏலியா சொன்னாகும் தான் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த சந்தியில இந்த CE சந்தியில தொடர்ந்து மின்னோட்டம் போயிட்டே இருக்க தலைப்பில் என்ன செய்யும் சொன்னா இவருக்கு குறுக்கே என்ன செய்யும் சொன்னா அழுத்தம், அதாவது இப்ப தொடர்ந்து மின்னோட்டம் போயிட்டே இருக்கிற டைம்ல இந்த சந்தி வந்துட்டு சூடாகும், வெப்பநிலையை அடையும். இந்த தடை அந்த சந்தி வந்துட்டு வெப்பநிலை அடைகிறதால
இவரை நாம ஒரு சாதாரண ஒரு இதை அதாவது இருவாய் எதை கருவும். அப்ப சாதாரண ஒரு இருவாய் என்ன நடக்க போது அதனூடாக மின்னோட்டம் அதாவது வெப்பநிலை அதிகரிக்கிற டைம்ல மின்னோட்டத்தை அதிகரிக்கும். ஆகவே ஐசியோட பெருமானம் அதிகரிக்க போகுது. அப்ப ஐசி கரண்ட் தான் இங்கே வாரார். ஐசி கரண்ட் தான் இங்கே வாரார். இப்ப ஐசி அதிகரிக்க என்ன நடக்க போகுது ஆர்இ குறுக்கே இருக்கிற அழுத்த வீழ்ச்சி அதிகரிக்க போகுது. மின்னோட்டம் அதிகரிச்சுன்னு சொன்னா அதனூடான வோல்ட் அளவு வித்தியாசமா அதிகரிக்க போகுது. இப்படி அங்க வோல்ட் அளவு அதிகரிக்கிறதால பாருங்க இங்க வோல்ட் அளவு அதிகரிக்கிறதால என்ன நடக்குன்னு சொன்னா இவரத்துல இப்ப இவர் இன்புட் சைட்டுக்கு நாம போட்டோம் தானே, இந்த இன்புட் சைட்டுக்கு பார்த்தோம் தானே. அப்ப இன்புட் சைட்டை பாக்குற டைம்ல இப்ப இவருக்கு வோல்ட் அளவு அதிகரிக்கிற டைம்ல இந்த ஆர்பிக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு குறையப்படுறாரு. சரியா, வோல்ட் அளவு குறையப்படுறாரு. இப்ப அவருக்கு குறுக்கே வோல்ட் அளவு குறையிற டைம்ல நம்மட ஐபி கரண்ட் என்ன செய்வாருன்னு சொன்னா குறைவாரு. ஐபி கரண்ட் குறைஞ்சாருன்னு சொன்னா ஐசி கரண்ட் திரும்பி என்ன செய்வாரு குறைவாரு. ஆகவே இதுல பாருங்க ஐசி கரண்ட் வந்துட்டு வெப்பநிலை அதிகரிக்க போக நீங்க அதிகரிக்காதீங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு கட்டுப்படுத்தப்படுறாரு. இந்த ஐபியால பாருங்க ஐபியால என்ன செய்யறாரு கட்டுப்படுத்தப்படுறாரு. அப்ப அதுக்காக வேண்டிதான் இந்த இதை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டிய அவர் அதிகரிக்கிற டைம்ல அவரை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டிய நாம இங்க ஆரிங்கிற தடை ஒன்று போட்டிக்கும். சரி, ஆரிங்கிற தடை ஒன்று போட்டிக்கும். சரியா, ஓகே. இதுல சொல்லப்படுறதுதான் அதிகரிப்பு ஆரி தடையினூட அழுத்த வீழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அடிகாலியினூடான வோல்ட்டளவு குறைவடைந்து அடிமின்னோட்டம் ஐபி குறைவதனால் அதற்கு ஒத்தவாறு மீண்டும் சேகரிப்பா மின்னோட்டம் குறைவடையும். இவ்வாறு டிரான்சிஸ்டரின் மாற்றமடைதல் கட்டுப்படுத்தப்படும். சரியா, ஓகே. இது வந்துட்டு நீங்க இந்த இதுல கேள்வி வந்துட்டு செய்வீங்க ஏன்னு சொன்னா இது வந்துட்டு நிரந்தர கோடல் தெரியும் தானே. நிரந்தர கோடலுக்கு சம ஒழுவான அதாவது அதுக்கு ஒத்த கோடல் தான் இது. இருந்தாலும் அதுல நான் கேள்வி தந்தனாகும் இருந்தும் ஒரு கேள்வி தாரன் இதை பார்த்துட்டு நாம அடுத்தது கோடலுக்கு போவோம். அதாவது அடுத்த பிரிப்பு கோடலுக்கு போவோம். ஓகே, இதுல ஒரு கேள்வி பாருங்க. ஓகே, இதுல நீங்க இப்ப என்ன செய்யணும் சொன்னா யார் யார காணன்னு சொன்னா இந்த ஐசிய காண நீங்க ஐசி ஐபி அதே போல ஐஇ இது மூணையும் காணும். சரி, இதுல பாருங்க பிள்ளைகள் இதுல வந்துட்டு மேக்சிமமான கரண்ட் ஒன்று இருக்கிறாரு. இப்ப நம்மளுக்கு தெரியும் மேக்சிமமான கரண்ட் இதுல எப்படி காணுன்னு சொன்னா எமிட்டர் பைசிங் அதாவது ரெண்டு தடை வார டைம்ல பாக்குற மேக்சிமமான கரண்ட் எப்படி பாருன்னு சொன்னா ஐசி கரண்ட் மேக்சிமமான ஐசி மேக்சிமம் எப்படி பாக்குறேன்னு சொன்னா பிசிசி கீழே நாம ஏலியா போட்டிருப்போம், பிசிசி கீழே ஆர்சி போட்டிருப்போம். இப்ப இதுல ரெண்டு தடைகள் இருக்கு. ஆகவே பிசிசி கீழ் ஆர்சி பிளஸ் ஆர்இ சொல்லி போடுவோம். ஆர்சி பிளஸ் ஆர் இதுதான் மேக்சிமமான கரண்ட் காண்பதுக்குரிய சமன்பாடு. மேக்சிமம் கரண்ட் சச்சுரேஷன் லெவல்ல அடையிற டைம்ல இதுக்கு மேக்சிமமான கரண்ட். சரி, இப்ப இந்த கேள்வியை குயிக்கா மார்க் பண்ணி எடுங்க.
இந்த கேள்வியை வந்துட்டு ஹோம்ஒர்க் ஆடுங்க சரி. இந்த கேள்வியோட ஆன்சர் வந்துட்டு எல்லாரும் எனக்கு சென்ட் பண்ணணும் சரியா. இந்த கேள்வியை மார்க் பண்ணி எடுங்க. இது வந்துட்டு நான் இந்த கிளாஸ்ல விளங்கப்படுத்த போறது இல்லை. இது வந்துட்டு உங்களுக்குரிய ஹோம்ஒர்க். கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடுவீங்களா? ஓகே, இப்போ நாம அடுத்த சாப்டருக்கு போவோம். அழுத்த பிரிகை கோடல், பொட்டன்சியல் டிவைடர் பயாசிங் இல்லாட்டி வோல்டேஜ் டிவைடர் பயாசிங் சொல்லுவோம் சரியா. ஓகே, நான் ஏர்லியா அதாவது இந்த இதுல விசிசிக்கான சாரி என்ன சமன்பாடு, விசிஇக்கான சமன்பாடு விசிஇ சமன் விசிசி மைனஸ் ஐசி ஆர் சி பிளஸ் ஆர்இ சரியா. சமன்பாடுகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இந்த எமிட்டர் பயாஸுக்குரிய சமன்பாடு ஐபி சமன் விசிசி மைனஸ் விபிஇ கீழ் ஆர்பி பிளஸ் பீட்டா ஆர்இ சரியா. இப்போ இதுல பீட்டா வந்துட்டு நீங்க எடுங்க, பீட்டா 50 எடுங்களா. இதுல பீட்டா 50 இதுல வந்துட்டு நம்ம வளமையா காண்றதுதான் சரியா. நீங்க வளமையா காண்றது யாரு? ஐசியை காணுங்க. ஐசி விசி, ஐசி விசி ரெண்டையும் காணும். ஐசி விசி ரெண்டையும் காணணுமா? ஓகே, இது ஹோம்ஒர்க். நம்ம இப்ப சாப்டருக்கு போவோம். ஓகே, அழுத்த பிரிகை கோடல். இப்ப அழுத்த பிரிகை கோடல் பார்ப்போம். அழுத்த பிரிகை கோடல் ஓகே. இந்த கிளாஸ்ல என் வரைக்கும் இருங்க. கவரேஜ் பிரச்சனை என்ன பிரச்சனையோ என் வரைக்கும் இருங்க. இதுல முக்கியமான ஒரு வீடியோவும் பார்ப்போம் இந்த கிளாஸ்ல முடிவுல. ஓகே, பீட்டா 50 தம்பி. பீட்டா நான் தந்திருந்த பீட்டா 50 போன கேள்விக்குரிய பீட்டா 50. ஓகே, இதுல பாருங்க பிள்ளைகள், இப்ப அழுத்த பிரிகை கோடல் தானே. அழுத்த பிரிகை கோடல் இப்ப நாம எல்லாத்தையும் பார்த்தோம் தானே. அதுல இருந்து முற்றாக வேறாக இருக்கிறாரு சரியா. இவ்வளவு நாளும் ஐபியில நம்பிட்டு இருந்தோம். இப்ப ஐபி வந்துட்டு உங்களுக்கு கழுத்து எடுக்கப்படுறாரு பாருங்க இதுல. ஓகே, இதுல மீட்டிங் எண்ட் ஆயினா சேம் லிங்க்ல ஜாயின் ஆகணும் சரியா. ஓகே, பாருங்க இதுல இப்ப அழுத்த பிரிகை கோடல்ல பாருங்க, இப்ப இடத்துல ஐசி ஐசி இங்கல பக்கத்துக்கு ஒரு மாற்றம் செய்யல. இவர் அப்படியேதான் இருக்காரு. இப்ப நான் இந்தியால என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த சைட்டுக்கு இன்புட் சைட்டுக்கு ஒரு தடை போட்டு கீழேயும் ஒரு தடை கொண்டு போடுறேன். தடை கொண்டு போட்டு என்ன செய்யறேன், இங்க கனெக்ட் பண்றேன். இங்க கனெக்ட் பண்றேன் சரி. இப்போ இவட தெரிகிற அழுத்தத்தை சொல்றேன், விசி பிளஸ் பிளஸ் விசிசி. அதே போல இவட தெரிகிற தடை வந்துட்டு R2, இது R1. அதே போல இது RC, இது RE. B E C கலெக்ட். இப்ப பாருங்க, இப்ப இங்கல சைட்ல அதாவது இன்புட் சைட்டுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ விசிசி இப்ப இன்புட் சைட்னு சொன்னா இவர் தானே, இவர் இன்புட் சைட்டுங்கிற இவர் தான். அப்ப இவர் சொன்னா
இப்ப இங்க வார மின்னோட்டம் இன்புட் சைட்ல உருவாகி வார மின்னோட்டம் என்ன செய்யறாரு? உருவாகி வார மின்னோட்டம் என்ன செய்ய அப்படியே வந்து இந்த சந்திக்கு வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா இங்காலையும் பிரிய போக பார்ப்பாரு. அதாவது இங்காலையும் போக பார்ப்பாரு, இதாலையும் பிரிய பார்ப்பாரு. என்ன I1 I2ன்னு சொல்லி ரெண்டு பக்கத்தாலையும் பிரிஞ்சு போக பார்ப்பாரு. I1 I2ன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் என்ன செய்வாரு? பிரிஞ்சு போக பார்ப்பாரு. இப்போ நாம இதுல என்ன செய்யணும்னு சொன்னா இந்த I2வை நாம 0 எடுப்போம். I2வை 0. அதாவது இந்த I2ன்னு சொல்றது இந்த இதனூடாக போற IV கரண்ட். இந்த IV கரண்ட் நாம என்ன சொல்லணும்னா 0ன்னு சொல்லி எடுப்போம். பூஜ்ஜியம். அதாவது IB கருதுகோள். இது கருதுகோள். IB உண்மையிலே பூஜ்ஜியம் இல்ல. நாம ஒரு கருதுகோளுக்காக வேண்டி IB பூஜ்ஜியம் எடுப்போம். இப்போ IB நம்ம பூஜ்ஜியம் எடுத்து மற்ற செயற்பாடுகள் செய்து பார்ப்போம். இப்போ பாருங்க, IB பூஜ்ஜியம் எடுத்துட்டு ஓகே பாருங்க. இப்போ IB நான் பூஜ்ஜியத்தால எடுத்ததால IB பூஜ்ஜியம் எடுத்திருக்கேன். IB பூஜ்ஜியம் எடுத்துட்டேன். அப்ப இவங்களை கன்சிடர் பண்ணுவானா? இப்ப நீங்க கன்சிடர் பண்ணுவானா? இப்ப இவருக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவை கண்டுபிடிங்க. இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு கண்டுபிடிக்கிறேன். அதாவது பிள்ளைகள் பாருங்க, இவடத்தை நான் கொடுக்கணும் என்ன? VCCங்கிற அழுத்தம் கொடுக்கணும். VCCங்கிற அழுத்தம் கொடுக்கணும் பிளஸ் VC. இப்ப தடை இருக்காரு. இந்த தடை யாரு? R2. இந்த தடை R1. என்ன கீழே இருக்கிற தடை R1. இப்ப நான் இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் என்னன்னு சொல்றேன்னு சொன்னா VB. இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் VB. அதாவது இவடத்தை இருக்கிற அழுத்தம் VBன்னு சொன்னா இப்ப VB-ய காண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். படத்தை ஏர்த் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஏர்த் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து ஏத்தான் பண்றேன். ஓகே, இந்த வோல்ட் அளவு, இந்த VB-ங்கிற வோல்ட் அளவை காண்றதுக்கு உரிய சமன்பாட்டை சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரியா? இதுக்குரிய சமன்பாட்டை சொல்லுங்க. அதாவது VB-ய காண்றதுக்குரிய சமன்பாட்டை சொல்லுங்க. நம்ம வச்சுக்கிற ஆக்களை வச்சு சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த VB-ய நாம காண்றதுக்குன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அழுத்த பிரிப்பு முறை சொல்லி தந்திருக்கேன். சரி, இப்ப நான் வேற ஒன்றையும் செய்யலதான். V படத்துல வாரம் இங்கால போற மின்னோட்டத்தை நான் பூஜ்ஜியம்னு சொல்லுவேன். IB-ய பூஜ்ஜியம் எடுத்துட்டு இவடத்தைக்கிற வோல்ட் அளவை நான் காணப்படுறேன். VB-ய காணப்படுறேன். இப்ப இந்த VB-ய காண்றேன்னு சொன்னா எனக்கு தெரியும் ரெண்டு தடைகள் இருக்காங்க. VCCங்கிற அழுத்தம் கொடுக்க இவடத்த இருக்கிற VB-ல இருக்கிற அழுத்தத்தை காண்றதுக்குரிய சாம்பாடு எப்படி அவனுக்கு தான் பயன்படுத்தப்படுறேன்? அழுத்த பிரிப்பு முறை. அழுத்த பிரிப்பு முறை. அழுத்த பிரிப்பு முறை. இப்ப நான் இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் தான் காணப்படும். இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் யாருக்குரிய அழுத்தம்? இவர்ல விரயமாயிருப்பார் ஒரு அழுத்தம். VCC அழுத்தம் வந்து இவடத்துல விரயமாயிட்டு அடுத்தது போக போறது இந்த R1ங்கிற தடைக்கு தான் போறாரு. R1ங்கிற தடைக்கு போறாரு. அப்ப இவடத்த இருக்கிற அழுத்தம் VB-ங்கிற அழுத்தம் இந்த R1க்குரிய அழுத்தம். என்ன இந்த R1க்குரிய அழுத்தம். ஆகவே VB இந்த அழுத்த பிரிப்பு முறையில VB சமன் ஓகே, VB சமன் இந்த VB எப்ப காண்றேன்னு சொன்னா பாருங்க, இந்த தடை பெருமானம் R1 கீழே இவரு குறுக்கே இருக்கிற அழுத்தம் தானே இப்ப VB அடிக்கப்படுறாரு. ஏன்னு சொன்னா கீழே பூஜ்ஜியம், இவடத்த VB. ஓகே, அப்ப R1 கீழ் மொத்த தடை, இந்த தடைக்கு கீழே மொத்த தடை எப்படி காண்ற? R1 போட்டுட்டோம். ஓகே, மொத்த தடை R1 பிளஸ் R2 தர இவடத்த வோல்ட் அளவு என்ன? VCC. அதாவது மொத்த வோல்ட் அளவு VCC. இப்ப VB காண்றதுக்குரிய சாம்பாடு இதை கொஞ்சம் நோட் பண்ணி எடுத்துங்க. அப்ப இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தத்தை நான் காண்றதுக்குரிய சமன்பாடு இப்படி VB சமன் R1 கீழ் R1 பிளஸ் R2 தர VCC. அதாவது இந்த தடை சார்பாகத்தான் நாம் என்ன செய்யும்? இவடத்தைகிற வோல்ட் அளவு காணும். ஏன்னு சொன்னா இப்படி VCCங்கிற வாரால் இவடத்தை விரயமாகிட்டு அடுத்தது போக போறாரு எங்க?
இவங்களுக்கு குறுக்கே தான் போகிறாரு. ஆகவே இவங்களுக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் இவ்விடத்துல பூச்சி என்று சொன்னா இவ்விடத்துல விபியை நான் எடுக்கலாம். அதுதான் வச்சிருக்கேன் விபி சமன் இந்த தடை பெருமானம் R1 கீழ் மொத்த தடை பெருமானம் R1 பிளஸ் R2 தர மொத்த அழுத்தம் VCC. இப்படி போட்டு பாக்குறதால என்ன நடக்க போகுது, இன்னைக்கு இந்த விபி அழுத்தம் வரப்போறாரு. இந்த அதாவது இந்த R1க்கு எவ்வளவு வோல்ட் அளவு இதுல கிடைக்குது, மொத்த அழுத்தத்துல எவ்வளவு வோல்ட் அளவு கிடைக்காதுன்னு சொல்லி வரப்போறாரு. சரியா? இப்ப விபியை கண்டுட்டோம்னு சொன்னா விபியை கண்டு எடுத்துட்டோம். ஓகே, இதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிடுங்க. இந்த வந்த முறையெல்லாம் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, விபி கொஞ்சம் விளங்க ஆகுங்க. கொஞ்சம் இங்க பாருங்க, இதுல பாருங்க. ஆறு வோல்டேஜ் 3 கிலோ சரியா, 2 கிலோ 4 கிலோ. சரியா? இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் தான் விபி என்று சொல்றேன். நான் உங்கள்ட்ட சொல்றேன். சரியா? இந்த புள்ளி இருக்கிற அழுத்தம் தான் விபி என்று சொல்றேன். இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் தான் விபி. சரியா? இப்ப இந்த தடை குறுக்கே இருக்கிற நீங்க அழுத்தம் இதை காண்றேன்னு சொன்ன எப்படி இல்லைங்க, இந்த தடைக்கு குறுக்கே 4 கிலோவுக்குரிய அழுத்தத்தை காண்றேன்னு சொன்னா விபி சயபூச்சியம், விபி சயபூச்சியம். ஆகவே எவ்வளவு வருவாரு, விபின்னு தான் வருவாரு. அப்ப இவங்க குறுக்கே இருக்கிற அழுத்தத்துக்கு பேர் என்ன, விபி தான். சரியா? இப்ப இவரு குறுக்கே இருக்கிற அழுத்தம் விபி தான். இப்ப இந்த விபியை காண சொன்னா விபி சமன் எப்படி காணுவீங்க, விபி சமன் இந்த தடை பெருமானம் 4 கிலோ. ஏன்னு சொன்னா இவரு குறுக்கே இருக்கிற அழுத்தம் தானே விபி அறியக்கூடாது. ஆகவே இந்த தடை பெருமானம் எவ்வளவு, 4 கிலோ. கீழே மொத்த தடை 4 சக 2 4 கிலோவும் சக 2 கிலோ தர மொத்த வோல்ட் அளவு எவ்வளவு, 6 வோல்டேஜ். ஆகவே உங்களுக்கு விபி இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விபி சமன் 4 கிலோவும் கீழ் 4 சக 2 6 என்ன 6 கிலோ தர 6. அப்ப கிலோவும் கிலோவும் 2 வெட்டப்படும், 6 வெட்டப்பட்டா ஒரு முறை. ஆகவே விபி சமன் 4 வோல்ட். அப்ப விபியை காண்றதுக்குரிய சமன்பாடு பாருங்க, விபி சமன் இந்த தடைக்கு பேர் என்ன சொல்றீங்க, R1 கீழ் மொத்த தடை 4 கிலோவும் சக 2 கிலோவும், அதாவது R1 சக R2 தர மொத்த வோல்ட் அளவு தர VCC. சரியா? ஓகே, இப்ப நாம என்ன செய்யலாம், இப்ப விபியை நம்ம கண்டெடுத்துட்டோம். விபிக்குரிய சாம்பாடு இப்படி. இப்ப விபியை கண்டெடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்த செயற்பாடு என்னன்னு சொன்னா, இப்ப நாம இவருக்குரிய இங்க அதாவது இங்க ஐசி இவடத்து போற ஐசி விசியை காணணும். நம்மளுக்கு மெயினான ஆட்கள் இந்த யாரு ஐசியும் விசியும் தான் மெயினான ஆட்கள். அவங்களதான் இப்ப காண்றதுக்குரிய இவ்வளவு போராட்டம். சரி, ஓகே. இப்ப இது விளங்கிருக்கேன், இந்த முறையில விளங்கிருக்கேன். இந்த முறை விபி கண்டது விளங்கிட்டுன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விலங்கலன்னு சொல்றவங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சரியா? ஓகே, இல்ல பெண் சொன்ன பிள்ளைகள் ரெக்கார்ட் அந்த விபி விலங்குகள் சொன்னா அந்த பெஸ்ட் பார்ட் மட்டும் நான் ரெக்கார்ட் வந்துட்டு உங்களுக்கு தரேன்னு அது விலங்குகள் சொல்ற அளவுக்கு சோ பார்த்து கொள்ளுங்க. இப்ப நாம விபி கண்டுட்டோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். சரியா?